Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா simple present tenseல interrogative sentence எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். Interrogative sentenceனா என்னது? கேள்வி வாக்கியம். இப்போ நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு செயலை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காக நம்ம கேள்விகளை ஒருத்தவங்க கிட்ட கேக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப ஒருத்தவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன கேட்போம்? இப்ப விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேள்வி கேட்போம் அவங்க கிட்ட போய்? அவன் விளையாடுறானா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவன் பாடுறானா, அவன் சாப்பிடுறானா. நிகழ்காலத்துல ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற செயலை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம். அதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதுக்கு நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுல நமக்கு நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால நமக்கு ரெண்டு ஆக்சிலரி வெர்பு வரும். அதனால சப்ஜெக்டை பொறுத்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐ, வி, தே, யூ. ஐ, வி, தே, யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்பு தான் எழுதுவோம். இந்த 4 சப்ஜெக்டுக்கும் டு, அதனால டூன்ற ஆக்சிலரி வெர்பை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், இந்த 4 இதுல நமக்கு எதுனோ ஒண்ணுதான் வந்திருக்கும். அந்த சப்ஜெக்ட் அப்படியே எழுதிட்டு வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல, எந்தவித சேஞ்சஸும் இல்லாம. இப்போ ஈட்னா ஈட்டுன்னு எழுதணும், குக்குனா குக்குன்னு எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறமா எனி அதர் சென்டென்ஸ் அல்லது எனி அதர் வேர்ட்ஸ் இருக்கும், அதை அப்படியே நம்ம எழுதிட்டோம்னா சூப்பரா இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஹி, ஷீ, ஈட், நேம். இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது டஸ்ன்ற ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும், அதை எழுதிட்டு வெர்பு கண்டிப்பா பிரசன்ட் ஃபார்ம்ல மாறாம வரணும். இப்போ நம்ம ஹி, ஷீ, இட், நேம் எல்லாம் வந்துச்சுன்னா பிரசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐயுஎஸ்ஓ சேர்ப்போம். இங்க அந்த மாதிரி சேர்க்க கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வெர்ப்ல இருந்து டஸ்ஸை பிரிச்சு வெளியில எடுத்ததுனால இங்க நமக்கு பிரசன்ட் ஃபார்ம் அப்படி இல்லைன்னா பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதுலதான் வெர்பு கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல பிளேஸ்ன்னு நம்ம எழுதக்கூடாது. பிளே, குக், ஈட் இந்த மாதிரிதான் நமக்கு பிரசன்ட் ஃபார்ம் வரணும். ஏன்னா இப்போ பிளேஸ்ன்னு நம்ம எழுதுறதுல தான் டஸ்ன்றத வெளில எடுத்துட்டோம். சோ இங்க பிளே மட்டும்தான் இருக்கும். இப்போ இது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் ஓடுகிறார்களா? இப்போ அவர்கள் ஓடுகிறார்களான்னு இருக்கு. இப்போ என்ன பதில் சொல்லுவோம்? இப்போ ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்காங்க, அவங்க ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். வழக்கு சொல்லல. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஓடுனா ஆமா ஓடுறான், அப்படி இல்லைன்னா இல்ல அவன் ஓடல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எஸ் ஆர் நோ, இந்த ரெண்டு தான் நம்ம கேட்கிற கேள்விக்கு ஆன்சரா நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. அவர்கள், இன்னொன்னு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு, இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த ஃபார்ம் எழுதி முடிச்சோன்னே கண்டிப்பா எண்ட்ல நம்ம கொஸ்டின் மார்க் கம்பல்சரி போடணும். ஏன்னா இது நமக்கு கேள்வி வாக்கியம். இப்போ பாருங்க, அவர்கள் ஓடுகிறார்களா? இதை எப்படி கேட்கலாம்? அவர்கள் வந்திருக்கு, அப்ப என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? அவர்கள்னா தே. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அவர்கள் ஃபர்ஸ்ட் தேவா போடணும் இல்ல. இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிலரி வெர்ப் தான் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க? ஆக்சிலரி வெர்ப். சோ டூன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ டூ எழுதியாச்சு. இந்த ஃபார்முலாவை அல்லது இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க அப்படியே அப்ளை பண்ண போறீங்க. அடுத்து என்ன இருக்கு? சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட் என்னது நமக்கு? அவர்கள்.
அப்போ என்னது டே. அப்புறம் என்ன இருக்கு வெர்பு. வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும், பிரசன்ட் ஃபார்ம் அல்லது பேஸ் ஃபார்ம்னு சொல்றதுல அப்படியே இருக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நமக்கு எது வெர்பு, ஓடுகிறார்களா, அதான் வெர்பு. அப்ப என்ன எழுதணும், ரன். கடைசியில எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். சோ கொஸ்டின் மார்க். இப்போ வாசிங்க, do they run, அவர்கள் ஓடுகிறார்களா. இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க, எஸ் ஆர் நோ. இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் படம் வரைகிறாளா, அவள் படம் வரைகிறாளா. அவள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, she. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஆக்சிலரி வெர்ப். he she it நேம் எல்லாம் வந்தா டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் டஸ்ன்றது எழுத போறோம். செகண்ட் என்ன இருக்கு, சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு நமக்கு, அவள். அப்போ she. நெக்ஸ்ட் என்னது, வெர்பு பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்க்க கூடாது, ஏன்னா டஸ்ன்ற வார்த்தையை நம்ம வெளியில எடுத்துட்டோம். அப்ப வெறும் பேஸ் ஃபார்ம் மட்டும்தான் அங்க இருக்கும். இங்க சென்டென்ஸ்ல எது வந்து நமக்கு வெர்பு, வரைகிறாளா அப்படின்றதுதான் வெர்பு. வரைகிறது நம்ம என்ன சொல்லுவோம், டிரா. அதுக்கப்புறம் எனி அதர் சென்டென்ஸ் அல்லது எனி அதர் வேர்ட்ஸ் இருக்கும் எடுக்கலாம். இங்க என்ன இருக்கு, படம் இருக்கு, படம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அப்போ பிக்சர்னு எழுதுறேன் நான். கடைசியில எண்டிங்ல நம்ம என்னது, கொஸ்டின் மார்க்கோட தான் முடிக்கணும், ஏன்னா இது வந்து கேள்வி வாக்கியம். இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க. Does she draw picture? Does she draw picture? ஈஸியா வந்து நம்மளால சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். கண்டிப்பா இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, அவன் செல்கிறானா அல்லது அவன் போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம், ஆமா அவன் போகிறான், அப்படி இல்லைன்னா இல்லப்பா அவன் போல அப்படின்ற மாதிரிக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும், he. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிலரி வெர்ப் எழுதணும், does. டஸ்ன்னு எழுதியாச்சு. சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் இங்க, he. அப்போ ஹீன்றத அப்படியே எழுத போறோம். வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும், பிரசன்ட் ஃபார்ம்ல வரணும். செல்கிறானா அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், go. எண்டிங்ல கொஸ்டின் மார்க். Does he go? Does he go? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ தமிழ் பேசுவாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதை நம்ம பேச்சு வழக்குல எப்படி கேட்போம், நீ தமிழ் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆம் பேசுவேன், அப்படி இல்லைன்னா இல்ல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ல கேட்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீ அப்படின்னு சொல்லி இருக்கு, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீனா யூ. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே வந்து அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிலரி வெர்ப் எழுதணும், நம்ம do. ஃபர்ஸ்ட் doன்றது எழுத போறோம். நெக்ஸ்ட் என்னது, சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு, நீ, அப்ப யூ. அப்போ யூன்றத அப்படியே எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து வெர்பு. வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல அப்படியே எழுதலாம். பேசுவியா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பிரசன்ட் ஃபார்ம் வந்து சொல்லுவோம், ஸ்பீக். ஸ்பீக். அதுக்கப்புறம் என்ன வேர்ட் இருக்கு நமக்கு, தமிழ். அப்போ தமிழ். லாஸ்ட்ல கொஸ்டின் மார்க். இப்போ இதை ரீட் பண்ணுங்க. Do you speak Tamil? Do you speak Tamil? ஜஸ்ட் வந்து நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அப்படியே அப்ளை பண்ண போறீங்க. ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். நீங்க இந்த மாதிரி தமிழ்ல வந்து சென்டென்சஸ் வந்து உங்களை சுத்தி நடக்கும் பாத்தீங்களா, அதையே வந்து நீங்க எழுதிட்டு அதையே வந்து இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல வந்து மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க.
நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான், கண்டிப்பா நம்மளாலையும் வந்து பேச முடியும். இப்போ நம்ம பார்த்ததுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் படிக்கிறாளா. அவள் படிக்கிறாளா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால. அவள் அப்படிங்கிறதுனால டஸ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்றோம். டஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் இங்க வந்திருக்கு? அவள். அப்போ she. வெர்ப் எழுதணும். வெர்ப் என்னது இங்க? படிக்கிறாளா அப்படின்றதுதான் வெர்ப். சோ ஸ்டடி. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். does she study? does she study? ரெண்டாவது வேர்ட் பாருங்க, அவர்கள் விளையாடுகிறார்களா. அவர்கள் விளையாடுகிறார்களா. அப்போ அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் நம்ம? do. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவர்கள். சோ they. வெர்ப் என்ன வந்திருக்கு நமக்கு? விளையாடுகிறார்களா. அப்ப பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? play. லாஸ்ட் எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கும். சோ கொஸ்டின் மார்க். do they play? do they play? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் பார்க்கிறானா. அவன் பார்க்கிறானா. அப்போ அவன் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தா நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? does. சோ ஃபர்ஸ்ட் டஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னது நமக்கு? he. சோ he எழுதுறோம். நெக்ஸ்ட் வெர்ப் என்னது நமக்கு? பார்க்கிறானா. நீங்க வந்து சீயும் எழுதலாம் அல்லது வாட்ச் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கிறானா அப்படின்றதுக்கு. நான் இப்போ வாட்ச்னு எழுதிக்கிறேன். எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். does he watch? does he watch? பாருங்க, ஈஸியா நம்மளும் வந்து சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண முடியும். தமிழ்ல எழுதிருங்க, தமிழ்ல எழுதிட்டு இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்மளாலையும் வந்து ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.